எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபிகர், பாப்புலர் லீடர், அவருக்கே அட் ஏ டைம் 2 எதிரியை சமாளிக்க முடியாதரான்னு ஒரு எதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா மொரார் தேசாய் கிட்ட, விஜய் யோசித்து பாருங்க எவ்வளோ துணிச்சலுங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி, அந்த பக்கம் ஆண்ட கட்சி, இது மேலே ஆள்ற கட்சி, எல்லாரையும் வச்சு மர்ம யோகி மாதிரி அடிக்கிறாரு. ஸோ அதனால் ஐ அட்மையர் ஹிம் அண்ட் ஐ சப்போர்ட் ஹிம் ஒன்லி ஃபார் திஸ் குவாலிட்டி. அதிகம் பேசாமல் ரொம்ப மணிக்கணக்கில் உரையை நிகழ்த்தி அடுத்தவனை போர் அடிக்க வைக்கிறது அதெல்லாம் இல்லை. தேவை என்னவோ அவ்வளோதான். ஆனால் காமராஜரை நீங்கள் எந்த வகையில் சொல்லுவீங்க? ஆகட்டும் பார்க்கலான்னு வர, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. 9.5 வருஷம் he was the best சீஃப் மினிஸ்டர் எவர் சீன் இன் தமிழ்நாடு. கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் விஜய் வந்துங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் அவருடைய அந்த இது என்ன சொல்லுவாங்க விஸ்வரூபத்தை பார்க்க போகிறாங்க.